நம்மிடையே நிரம்பி இருந்து இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நமக்கு சிறப்பாக வழங்கி அருள் புரிவாராக. இங்கே இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களின் உயிரிலும் கலந்து நமக்குள் அறிவோடு அறிவாக கலந்துள்ள அருள் தந்தை அவர்களின் சூக்குமமாக நம் சிந்தனையின் மூலமாக வெளிப்படுவாராக. இதை சொல்லும் என்னிலிருந்தும் இதை கேட்கும் உங்களிலிருந்தும் குருவின் அருளாற்றல் வெளிப்படட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போரது ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒடுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒடுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, எவ்வளவு டைம் எடுத்துக்கலாம்? ஐயா 40 நிமிஷம் ஐயா. 40 நிமிஷம். 4:10 வரை எடுக்கலாம். இப்போ வந்து இப்போ 4:10 வரை கூட எடுத்துக்கலாம். சரி, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் என்னன்னா, இது வந்து நான் தனிப்பட்ட முறையில கொடுக்கக்கூடிய சிந்தனை கிடையாது. நாம் அனைவரும் சேர்ந்து சிந்திக்கக்கூடிய சிந்தனை. ஏற்கனவே என்னுடைய இது சிந்தனைகளை கலந்துக்கிட்டவங்க தெரிஞ்சிருக்கும். புதிதாக வந்திருக்கணும் என்னன்னா, நீங்க வந்து இது வந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் மாதிரி தான் இருக்கும். சிந்தனை நான் கொடுக்குறேன், நீங்க கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நாம சேர்ந்து சிந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஸ்க்ரீன்ல உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். உங்களுடைய மொபைல் ஃபோன்ல அந்த இது வந்து கவிதை இதெல்லாம் டைப் பண்ணி ஷேர் பண்ணுவேன். சில அனிமேஷன்ஸ் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே நீங்க வந்து லைவா நேரடியா உட்காந்து உங்க கூட ஒருத்தர் முன்னாடி உட்காந்து பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த பாவனையில நீங்க அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால இது வந்து ஒருத்தர் சொல்றாரு நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நமக்குள்ள நாம சிந்தனை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாம். தலைப்புக்கு ஏற்ற மாதிரி. வாழ்க வளமுடன். மாற்றம் இங்கே இதுல வந்து நீங்க என்னன்னா, உங்க சாட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இதுல சாட் அப்படின்னு வரக்கூடியதுல நீங்க வந்து உங்களுடைய பதிலை டைப் பண்ணி போடலாம் கேள்வி கேட்கும்போது, அல்லது உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பதில் சொல்லலாம். பெரும்பாலும் பதில் டைப் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் டைமிங் சேவ் ஆகும். வாழ்க வளமுடன். அதாவது நீங்க சொல்ல விரும்பினாலும் மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மாற்றம் ஏன், எங்கே? மாற்றம்ங்கிறது வேணுமா வேண்டாமா? இது முதல்ல ஒரு கேள்வி. நீங்க உங்களுடைய பதில் போடலாம். மாற்றம் அப்படிங்கிறது வேணுமா வேண்டாமா? வாழ்க வளமுடன். உங்களுடைய பதில்களை நீங்க வந்து சாட்ல வந்து டைப் பண்ணி போடலாம், தமிழ்ல அல்லது ஆங்கிலத்துல. மாற்றம் அப்படிங்கிறது வேணுமா வேண்டாமா? எஸ், ஓகே, நீட், ரைட். வாழ்க வளமுடன். ஏன் வேணும்? நான் திரும்ப சொல்லிட்டேன், நீங்க லைவா கூட டிராவல் பண்ணிட்டே வரணும். மாற்றம் வேணும், கரெக்ட், ஓகே. ஏன் வேணும்? எல்லாரும் சொல்றதுக்காக நம்ம சொல்லக்கூடாது, நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து வரணும். ஓகே, மாற்றம் வேணும்னு சொல்லிட்டீங்க, ஏன்? ஏன்கிற கேள்வி கேட்டிருக்கேன். இப்ப வேணுங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க, எஸ், நீட், வேண்டும், எஸ். இந்த மாதிரி பதில் போட்டுக்கீங்க. ஓகே, வாழ்க வளமுடன், சந்தோஷம். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. அடுத்த கேள்வி என்னன்னா, ஏன் வேண்டும்? மாற்றம் ஏன் வேண்டும்? மாற்றம் அப்படிங்கிறது வேணும்னு சொல்லிட்டீங்க, ஓகே, கரெக்ட், ஐ அக்செப்ட். தூய்மை அடைய வேண்டும் மனம். ஸோ மனம் தூய்மை அடைவதற்காக வேணும். ரஞ்சனி சுகந்தன்,
வாழ்க வளமுடன். சக்சஸ் நீட் ஆஃப் பவர், துன்பம் இல்லாமல் வாழ. கவிதா மணிமாலா, வாழ்க வளமுடன். முன்னேற்றம் அடைய. கிரேட், வாழ்க வளமுடன். நன்றி. நீங்க ஒரு 4 பேர் பதில் சொன்னா கூட நீங்க 40 பேர் பதில் சொன்ன மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். 50 பேர் பதில் சொன்ன மாதிரி. மாற்றம் ஒன்றே மாறாதது. கிரேட். முன்னேற்றம் அடைய, துன்பம் இல்லாமல் வாழ, நீட் ஆஃப் பவர், சக்சஸ், எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க. நம்ம வந்து என்னன்னா, இந்த பரன் மேல இருக்கக்கூடிய பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கு பாத்தீங்களா? அது ஒயிட் வாஷ் பண்ணும்போது எடுத்து தூசி தட்டி பார்க்கும்போது இவ்வளவு நாள் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருந்துச்சு, இங்கதான் இருந்த அந்த பொருள் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தூசி தட்டுற வேலை தான் அது. ஏற்கனவே நம்ம மறந்து போயிருப்போம் சில விஷயங்கள், அல்லது மறுத்துக்கிட்டு இருப்போம். இந்த மறந்தது மறுக்கப்பட்டது இது ரெண்டையும் நம்ம வந்து நினைவுபடுத்தி மீண்டும் அதை உபயோகப்படுத்திட்டு தான் ஒரு வகையில சிந்தனை. இன்னொன்னு புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மறந்த விஷயங்களை நினைவுபடுத்திட்டு தான் நம்ம இந்த செஷன் பொறுத்த வரைக்கும். சரி, மாற்றம் ஏன் வேண்டும், எங்கே வர வேண்டும், எங்கே வர வேண்டும் அடுத்து பார்க்கலாம். மாற்றம் ஏன் வேண்டும் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம் பெற. நீங்க சொன்ன பதில்களை நான் என்னுடைய இதுல புரிதல்ல போட்டுக்கிறேன். உடல் ஆரோக்கியம் பெறதுக்கு மாற்றம் வேண்டும் இல்லையா? உடல் ஆரோக்கியம் நம்ம வந்து எல்லாரும் 100% ஆரோக்கியம் இருக்குமா அப்படின்னா கேரண்டியா யாருமே சொல்ல முடியாத ஒரு சூழல்ல தான் இருக்கிறோம். ஏதோ சின்ன வழியாவது சின்ன ஏதாவது நமக்கு வந்து மகிழ்ச்சியுடன் வாழ, மாற்றம் கடந்து செல்ல. வாழ்வு ரொம்ப நன்றி, பதில் போட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்ததுக்கு போகலாம். இப்போ பதில் கொஞ்சம் நிறுத்திட்டு நீங்க வந்து சிந்தனையா மைண்ட்ல வச்சுக்கோங்க. மாற்றம் ஏன் வர வேண்டும் அப்படிங்கிறதுல உடல் ஆரோக்கியம் பெறதுக்கு மாற்றம் வேண்டும் இல்லையா? நம்மளுடைய அது எங்க மாற்றம் வரணுங்கிறது அடுத்து பார்க்கலாம். மன ஆரோக்கியம் பெறதுக்கு மாற்றம் வேண்டும். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா உறவுகள் மேம்பட. உறவுகள்ல நமக்கு சிக்கல் இருக்கா இல்லையா? ஒரு குடும்பத்துல இருந்துட்டீங்கன்னா அது சின்ன குடும்பமா இருக்கட்டும் இல்ல பெரிய குடும்பமா இருக்கட்டும், கணவன் மனைவி குழந்தைங்க அப்புறம் அப்பா அம்மா, ஸோ இவங்களுக்குள்ள நிறைய வந்து பாத்தீங்கன்னா மன்றத்துக்கு வர்றவங்கள பெரும்பாலும் கைவலி கால்வலி இந்த மாதிரி வர்றதை விட மனசுல வந்து குழப்பமா இருக்கு, அதே மாதிரி கோபமா வருது, டென்ஷனா இருக்கு, பதட்டமா இருக்கு, இப்படி வரக்கூடிய ஆட்கள் தான் அதிகமா இருக்காங்க. அப்போ மனசுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால உறவுகள், அதாவது மனசுல பிரச்சனை இருந்தா உறவுகள்ல பிரச்சனை இருக்கும், உறவுகள்ல பிரச்சனை இருந்தாலும் மனசுல பிரச்சனை இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய, இது வந்து உலக அளவிய ஒரு பிரச்சனை இல்லையா? பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு இதா இருக்கு. அப்ப இது எல்லாத்துலயும் நமக்கு வந்து ஒரு மாற்றம் வேண்டும், முன்னேற்றம் வேண்டும். ஒரு தேவையில்லாத விஷயத்தை குறைக்கணும் அப்படின்னா நமக்கு எங்க மொத்தத்துல ஒரே வார்த்தையில சொல்லணும், முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் தேவை. சரிங்களா? உடல் ஆரோக்கியம் பெற, மன ஆரோக்கியம் பெற, உறவுகள் மேம்பட, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய, முழுமையான வாழ்க்கை வாழ, மொத்தத்தில் ஒரே வார்த்தை சொன்னா முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு நிச்சயமாக மாற்றம் வேண்டும். சரிங்களா? இந்த மாற்றம் வந்து எங்கே வர வேண்டும்? இப்ப மாற்றம் வேண்டுமான்னு கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்தாப்புல ஏன் வர வேண்டும் அப்படிங்கிறதுல நமக்கு முன்னேற்றம் வரணும், அப்புறம் வந்து தூய்மை, மனசு தூய்மை பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு 5 பாயிண்ட் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்ப அடுத்தது மாற்றம் எங்கே வர வேண்டும், எங்க வரணும்? பதில் போடலாம். ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் போடலாம், அல்லது வேற எதுனாலும் சொல்லலாம். ஆனா இந்த இதுல எல்லாமே அடங்கிடும் நான் கேட்ட கேள்வியில. பிறரிடம் மாற்றம் வர வேண்டுமா? போட்டீங்க மனதில், நம்மிடம், முதலில் நம்மிடத்தில். சரி, கிரேட். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க, தெரியாத விஷயத்த ஒண்ணும் நம்ம. ஆனா என்னன்னா இந்த பதில் வந்து நம்மளுடைய படிச்சதுல இருந்து வருதா, அல்லது உதட்டுல இருந்து வருதா, அல்லது உள்ளுக்குள்ள இருந்து வருதா அப்படிங்கிறத நமக்கு வந்து அடிக்கடி நமக்குள்ளே சிந்தனை பண்ணிக்கணும். ஏன்னா நம்மகிட்ட தான் மாற்றம் வரணும்னா, இப்போ நம்ம தவம் பண்ணி முடிச்சுட்டு சிந்தனை எல்லாம் கேட்டுட்டு எல்லாம் வீட்டுக்கு போனா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஏத்த மாதிரி நடக்கல அப்படின்னா உடனே நம்ம வந்து மத்தவங்ககிட்ட தானே அந்த குறைய வந்து சொல்றோம். அப்ப நம்மகிட்ட தான் மாற்றணும், நம்ம தான் தவம் பண்ணிருக்கோம், நம்ம தான் சிந்தனை கேட்டிருக்கோம், அதை சிந்தனை பண்ணியிருக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட தான் அந்த மாற்றம் வரணும்னா, நம்ம நினைக்கிற விஷயங்கள் கரெக்டா அங்க நடக்கலன்னா உடனே நமக்கு வந்து மத்தவங்க மேலதானே ஒரு டென்ஷனோ பதட்டமோ கோபமோ அது வருது. அப்ப நம்ம வந்து இந்த பதில் சொல்றது கரெக்ட், ஆனா உண்மையிலே அந்த பதில் இருக்கா அப்படிங்கறது பார்க்கணும். சரிங்களா?
ஓகே. அது இல்லன்னா இனிமே நம்ம கொஞ்சம் மாத்திக்கலாம். பிறரிடமா, நம்மிடமா அப்படின்னு நம்மிடம் அப்படிங்கிறது எல்லாம் சொல்லிட்டீங்க. ஏன்னா எல்லாமே மனவளக்கலையில நல்லா ரொம்ப நாளா அனுபவம் வாய்ந்தவங்க தான். அதனால என்னை விட உங்களுக்கு கூடுதலா தெரிஞ்சவங்க கூட இருப்பீங்க. புறத்திலா, அகத்திலா. இந்த மாற்றம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள வரணுமா? வெளியில வரணுமா? மனதில் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்ப அதிலே வந்து ஆன்சர் வந்துட்டு. அகத்தில். ஆனா என்னன்னா, எனக்கு திரும்ப ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம வார்த்தையாக சொல்கிறோமா, உணர்வாக சொல்கிறோமா அப்படிங்கிறத இப்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வந்து அழகா பேசுறது, அழகா வந்து ஒரு விஷயத்த டெமான்ஸ்ட்ரேட் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸ்கில் அவ்வளவுதான். இது வந்து ஒரு திறமை. ஆனா நமக்கு உணர்வுல ஒரு மாற்றம் வராம நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வராது. அப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு பிரசன்ட் பண்றோம், எந்த அளவுக்கு கேட்கிறோம், எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறோம். ஒரு ஒரு விஷயத்தை, ஒரு கருத்தை, ஒரு செய்தியை, ஒரு சிந்தனையை நாம் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறோம் அதை பொறுத்துதான் நம் வாழ்க்கையில் அது வெளிப்படும். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன்னுடைய அறைவீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். அதாவது எல்லா ஞானிகளும் சொல்லக்கூடியது தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி இல்லையா? உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து ஆங்கே நின்றாடார். எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல அந்த வார்த்தைகள் வித்தியாசம் இருக்கும். அர்த்தங்கள் ஒண்ணுதானே. நல்லா யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே நம்ம கேட்கிறோம், பேசுறோம், படிக்கிறோம். ஆனால் உண்மையிலே நமக்குள்ள ஒரு அந்த கேட்ட விஷயங்கள், படிச்ச விஷயங்கள், சொல்ற விஷயங்கள்ல நமக்கு வந்து உள்ளுக்குள்ள அது பதிந்த விஷயங்களாக இருக்கிறதா? நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதா? அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி செக் பண்ணணும். அதுதான் மகரிஷி வந்து அழகா என்ன கொடுத்திருக்காங்க? அகத்தாய்வு அப்படிங்கிற பயிற்சி. சும்மா அது வந்து ஏதோ நான் வந்து இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது இல்ல. இந்த சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அந்த பயிற்சியை நாம பண்றோமா? ஒண்ணும் இல்லைங்க. என்ன மாறுதல் பயிற்சி நம்ம ரெகுலரா பண்ணிட்டு வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம். எல்லாம் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா? அந்த 5 விதமான விஷயங்கள். அது அவ்வளவும் அதையும் தாண்டியும் நம்ம விடுபட்டு இருந்தா கூட அதுவும் சேர்ந்தே நடக்கும். அந்த மாற்றம் வந்து நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் வந்து வரும். அவ்வளவு அற்புதமான ஒரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா, இந்த அகத்தாய்வு பயிற்சியில எண்ணம் மாறுதல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. வாழ்க வளமுடன். அடுத்து போலாம். எதன் அடிப்படையில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க? நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி போயிட்டு இருக்கு? இந்த கேள்வி உங்களுக்கு புரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் என்னுடைய பெர்செப்ஷன்ல போட்டிருக்கிறேன். எதன் அடிப்படையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை இயக்கக்கூடிய ஒரு பண்பு நம்ம கிட்ட இருக்குது. பிறந்தது முதல் இப்போ வரைக்கும், அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முடியிற வரைக்கும், அதே மாதிரி நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து, அதாவது காலையில எந்திரிச்சிருந்து நைட் தூங்குற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்கக்கூடிய ஒரு பண்பு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு, ஒரு கேரக்டர், மணி. ஓகே, வாழ்க வளமுடன். அடுத்து போலாம். இது வந்து நான் பண்புன்னு சொல்லியிருக்கேன், நீங்க மெட்டீரியல் போயிட்டீங்க. பழக்கம். தேன்மொழி. பழக்கம்ங்கிறத அவங்க டைப் பண்ணும்போது மாத்தி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாந்தி செந்தில்வேல். வாழ்க வளமுடன். பழக்கத்தின் அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கரெக்டா இல்லையா? காலையில எந்திரிச்சது நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல 90% மேல நம்ம பழக்கத்தின் அடிப்படையில தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமே தவிர வேற சிந்தனையின் அடிப்படையில் நம்ம வந்து செய்யல. ஏன் வந்து அந்த பழக்கம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்கு? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, தென்மொழியமா, நான் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. எதன் அடிப்படையில் நம்ம வாழ்கிறோம்? பழக்கத்தின் அடிப்படையில் வாழ்கிறோம். ஏன் அந்த பழக்கம் வந்து அந்த அளவுக்கு நம்மளை டாமினேட் பண்ணுது? ஒரு குரு வந்து அவருடைய சீடர்களோட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 4 மாசம் வந்து வெளியே அப்படி ஒரு ஆசிரமத்துல இருந்து அப்படி ஒரு வெளியே போயிட்டு இப்படி வருவாராம். திரும்ப வரும்போது வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிறைய இடங்களுக்கு விசிட் பண்ண போறாரு. அப்ப அவங்களுடைய சீடர்கள் வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு வர்றாரு. அப்போ ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பாவக்காய் வந்து பிடிக்காத பாவக்காய் வந்து கூட்டா வச்சிருக்காங்க, பொரியலா. அப்ப இவருக்கு பிடிக்காத பாவக்காய் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வச்சுட்டாங்க. சரி, குரு அப்படிங்கிற ஸ்தானத்துல இருக்காரு, அவரு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க. அப்ப நம்ம வந்து பிடிக்காதுன்னு சொன்னா அவங்க மனசு வருத்தப்படாது. காலையில எழுந்துச்சு ஒரு நேரம் நமக்காண்டி சமையல் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி முதல்ல அந்த பிடிக்காத பாவக்காய் சாப்பிட்றோம். அப்புறம் பிடிச்ச உணவுலாம் இருக்கு, அதை சாப்பிடுவோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். இவங்க அந்த அந்த இலையில இருக்கக்கூடிய பாவக்காய் காலி ஆயிடுது. அப்போ வழக்கமா நம்ம வந்து வீட்டுல உள்ள
பெண்கள் என்ன செய்வாங்க, ஒருத்தர் சாப்பிடும்போது ஒரு பதார்த்தம் காலியாகினா உடனே நினைச்சுறாங்க திரும்ப அதை ரீஃபில் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி இவருக்கு சரி நல்லா பிடிக்கும் போல இருக்கு பாவக்காய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு கரண்டி வச்சுட்டாங்க. இப்போ அந்த பாத்திரத்துல பாவக்காய் ஃபுல்லா யார் சாப்பிட்டுப்பான்னு நினைக்கீங்க? ஃபுல்லாவே அவர் தான். ஏன்னா திரும்ப திரும்ப காலியாக ஆளியாக பின்னாடி ஃபுல்லா பாயிட்டே இருக்கு. இப்ப முதல் தடவை சாப்பிட்டு 2வது தடவை வேண்டாம் அது பிடிக்காது அப்படின்னு சொன்னா சாதாரண ஆட்களே ஒத்துக்கிட மாட்டாங்க. ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கிறவரு அப்புறம் அவரை எப்படி ஒத்துக்கிட முடியும்? சரி இப்ப சாப்பிட்டு முடிச்சாரு. அடுத்தப்ப 2 நாள் கழிச்சு இன்னொரு வீட்டுக்கு அதே மாதிரி அது மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அவருக்கு அந்த விருது மாதிரி வைக்கிறதுக்காண்டி கூப்பிட்டுருக்காங்க. அந்த குருவை வந்து உபசாரம் பண்றதுக்காக. இப்ப இவரோட சொந்தக்காரர் தான் அவரு. இங்க இருந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டாரு. இந்த மாதிரி பாவக்காய் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க கிடைச்சு ஊர்ல கிடைக்காதப்ப பக்கத்து ஊர்லயே வாங்கிட்டு வந்து அதை வச்சிருங்க அப்படின்ட்டாரு. இதே மாதிரி அவர் போற இடத்துக்குலாம் இவருக்கு பிடிக்காத பாவக்காய் இவருக்கு முன்னாடியே ரெடியா இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போகும்போது பாவக்காலே சாம்பார், பாவக்கால ரசம், பாவக்கால பாயசம் முதற்கொண்டு வச்சிருக்காங்க. ஏதோ யூடியூப்ல பார்த்து. சோ இந்த மாதிரி அவருக்கு பிடிக்காதது ஒரு எங்க போனாலும் துரத்தி துரத்தி வருது. ஒரு 6 மாசம் கழிச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாசம் கழிச்சு ஆசிரமத்துக்கு போறாரு. மதிய உணவு இந்த மாதிரி ரெடியா இருக்கு. அப்போ சாப்பாடு, ரசம் எல்லாமே இருக்கு. அப்போ வந்து பாவக்காய் கூட்டு எங்க அப்படின்னு கேட்காரு. சீடர்கள் அப்படி ஒரு மாதிரி பார்த்திருக்காங்க. குருவே உங்களுக்கு பாவக்காய் பிடிக்காத ஒரு விஷயம் நீங்க வந்து இப்போ பாவக்காய் கேட்கறீங்க அப்படின்னா அப்போ ஒரு மண்டை தலையை அப்படியே சொரிஞ்சுட்டு ஆமா இது எப்படி இப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா எந்த மாதிரி வந்திருக்கும்? இவர் பிடிக்காத ஒரு விஷயம் எப்படி பிடிச்ச விஷயமா மாறிட்டு திரும்ப 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 ஒரு விஷயம் செய்யும் போது அது நம்மளுடைய பழக்கமாக மாறிடும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, நல்லதோ கெட்டதோ, ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து சிந்திக்க தொடங்கிவிட்டால், தொடர்ந்து செய்ய தொடங்கிவிட்டால் அது நம்மளுடைய பழக்கமாக மாறிவிடும். அந்த பழக்கமாக மாறின விஷயம் அதான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு சாதாரணமா நமக்கு பிரிக்க முடியாது. ஏன் அப்படிங்கிறத ஒரு இங்கிலீஷ்ல அதை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹேபிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் பழக்கம் அப்படிங்கிறத சொல்றாங்க இல்லையா? இந்த ஹேபிட்ல ஹெச் எடுத்துருங்க என்ன ஆகும்? எ பிட் ரிமைன்ஸ். சரிங்களா? எ பிட் அப்படின்னா ஒரு துண்டு இருக்கு. சரி ஏ எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன இருக்கும்? பிட் ரிமைன்ஸ். அவ்வளவு சாதாரணமா அது வந்து நம்ம விட்டு போகாது. சரி பி எடுத்துட்டோம். அப்ப என்ன இருக்கும்? இட் ரிமைன்ஸ். அது இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை முடியிற வரைக்கும் இந்த பழக்கம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு போகவே போகாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா உள்ள விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழக்கம் அப்படிங்கிறது. ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஸ்கிரீன்ல ஏதோ ஒண்ணு வருது. நான் திரும்ப எடுத்து வரேன். அந்த ஹேபிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிட் ரிமைன்ஸ் பிட் ரிமைன்ஸ் அது அப்புறம் பாத்தீங்கன்னா 8 அப்படிங்கிற வார்த்தை இது அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அவ்வளவு சாதாரணம் நம்மளுடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயமாக நம்மளுடைய வாழ்க்கையோட ஒட்டி இருக்கக்கூடியது ஹேபிட் அப்படிங்கிறது. அவ்வளவு சீக்கிரமா நம்மளை விட்டு போகாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமும் சரி தேவையில்லை. இப்போ தியானம் பண்றோம், இது பழக்கத்தின் அடிப்படையில் பண்றோம், சிந்தனை கேட்கிறோம். கரெக்டா 3 மணி ஆனோம்னா நமக்கு வந்து இந்த ஜூம் ஆன் பண்ணணும். அப்புறம் வந்து இது இன்னைக்கு பேராசிரியர் யார் பேசுறாங்க அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக் வருது. 11 மணி ஆச்சுன்னா ஆலியார்ல நம்ம கலந்துக்கிடணும். 6 மணி ஆச்சுன்னா கூட்டத்தவம் பாடணும். இதுவும் பழக்கம் தான். சோ பழக்கம் அப்படிங்கிறது கெட்டதுக்கு மட்டும் இல்ல, நல்ல விஷயத்துக்கும் வரும். ஆனா எதை நம்ம வந்து அதிகமா பழகிருக்கோமோ அதை கொண்டுதான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சரி இப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்குங்க. இப்ப நம்ம வந்து சிந்தனை கேட்கிறோம், மகிழ்ச்சியோட புக்கு படிக்கிறோம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தவம் பண்றோம், நம்ம சிந்தனை கொடுக்குறோம், அப்புறம் புக்கு எழுதுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மாற்றம் ஆயிருக்கு அப்படின்னா நிச்சயமா சொல்ற அளவுக்கு இல்லை. சோ அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இப்ப நம்ம கேட்கிற விஷயங்கள்லாம் என்னது விளக்கம். ஆனா நம்ம பண்ணிக்கிற விஷயம்லாம் எதன் அடிப்படையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பழக்கம். அப்ப நம்ம என்ன நடக்குது அப்படின்னா பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையில ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்கா இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? வாழ்க்கை எதன் அடிப்படையில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் இல்லையா? பழக்கம் அப்படின்னு சொன்னீங்க. கரெக்ட். ஆனா நமக்கு கேட்கிற விளக்கங்கள்ல என்ன ஆகுது? எது டாமினேட் பண்ணுது? நம்மளுடைய வாழ்க்கையை டாமினேட் பண்ணுது இந்த பழக்கம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போகுது, விளக்கம் ஒரு பக்கம். எல்லாரும் ஸ்கிரீன் பார்த்துட்டு போய் நினைக்கிறப்பதான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ பழக்கம் விளக்கம் ரெண்டுக்கு இடையில மனிதன் போராடிக்கிட்டே இருக்கானா இல்லையா? அப்ப இதை எப்ப மாத்தலாம், எப்படி நிறுத்தலாங்க? இப்ப கேள்வி. இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசியிருந்தேன் இல்லையா? இப்ப வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். இந்த பழக்கத்தை
இப்ப விளக்கத்தை இப்ப பழக்கம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை இல்லையா? அப்போ நம்ம ஒரு விஷயத்த பழகிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இப்ப விளக்கமும் பழக்கமும் இப்ப வந்து பழம் சாப்பிடுறது நல்லது, டீ குடிக்கிறது அந்த அளவுக்கு ஹெல்த் கிடையாது அப்படின்னு தெரியுது. ஆனா ஒரு டீ கடையில பழமும் வச்சிருக்காங்க, டீயும் வச்சிருக்காங்க. ஆனா பெரும்பாலும் நம்ம எதை எடுக்கிறோம்? டீ தான் சாப்பிடுறோம். அப்ப என்ன அர்த்தம்? பழக்கம் டீ சாப்பிடுறது, விளக்கம் வந்து பழம் சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறது. இப்ப எப்போ வந்து இந்த விளக்கம் பழக்கமாக மாறும்? அப்ப பழக்கத்தை நம்மளால விட முடியாது, அது விடவும் வேண்டாம். ஆனால் விளக்கத்தை பழக்கம் புதிதாக ஒரு பழக்கத்தை பழகிக்கலாம் இல்லையா? இப்ப தியானம் கத்துக்கிட்டது ஒரு புது புது பழக்கம் தான், சிந்தனை கேட்கறது புது பழக்கம் தான். சோ இதே மாதிரி நம்ம சிந்தனை கொடுக்கறதும் புதுசா ஒரு பழக்கம் தான். இதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் மாற்ற முடியாத விஷயத்த இந்த விளக்கத்தின் அடிப்படையில் புதிதாக ஒரு பழக்கத்தை கொண்டு வரலாம் இல்லையா? அப்ப அதுக்கு எது வந்து நமக்கு உதவியாக இருக்கும்? விளக்கத்தை பழக்கமாக மாற்றுவதற்கு எது உதவியாக இருக்கும்? அந்த விளக்கம் பழக்கமாக மாறும் போது கரெக்ட். ஆனா எனக்கு தெரியுது, ஆனா எப்படி மாத்துறது அப்படின்னு தெரியல. தவம். ஓகே ரைட். வாழ்வளம். அடுத்து பயிற்சி. கிரேட். வாழ்வளம். அவ்வளவுதான். சொல்ல நினைக்கிறது நீங்க சொல்லிட்டீங்க. வாழ்வளம், தவம், அப்புறம் பயிற்சி. கரெக்ட். விளக்கம் எப்போது பழக்கமாகும் அப்படின்னா விளக்கம் பிளஸ் பயிற்சி. சரிங்களா? விளக்கம் இருக்குது பிளஸ் பயிற்சி. சோ அந்த பயிற்சி என்ன பயிற்சி? தவம் ஒரு பயிற்சி தான். நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுமே தவிர, சோ விளக்கம் பழக்கமாக எப்பொழுது மாறும் என்றால் நாம் பண்ணக்கூடிய பயிற்சி தான் நம்முடைய விளக்கத்தை பழக்கமாக மாற்றும். அதனால பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுல தவம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால விளக்கம் பழக்கமாக மாறுவது அப்படிங்கிறது பயிற்சி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ரைட். ஸோ விளக்கம் பிளஸ் பயிற்சி ஈக்குவல் டு நமக்கு புதிதாக ஒரு பழக்கத்தை உருவாக்கும். ரைட். இப்போ மகரிஷியோட கவிதைகள் அடிப்படையில சில விஷயங்கள் பார்க்கலாம். தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தனை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும். அந்த இதுல தன் குற்றம் குறை கடமை அப்படிங்கிறது குறைகள் தமையா, அது என்னன்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. தன் குற்றம் குறைகள் தமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தனை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும். தன்னுடைய குற்றம் குறைகள் இதை நமக்குள்ள ஆய்ந்து தான் கண்டு, மத்தவங்க கண்டுபிடிச்சு கிடையாது, நாமளே கண்டுபிடிச்சு தனை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும். அப்ப நமக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் சரி அகத்தாய்வு மூலம். கரெக்டுங்களா? அதாவது தவம், தற்சோதனை, உடற்பயிற்சி, அகத்தாய்வு எல்லாம் சேர்த்துதான் நமக்கு வந்து இந்த பயிற்சி வந்து விளக்கம் பழக்கமாக மாறும். ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மேன்மைக்கே மனம் உயரும். இப்ப நம்ம பிறர்கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சா கூட ஏதேனும் கண்டாலும் அதை மன்னிச்சு விடக்கூடிய ஒரு தன்மை வந்து வந்துடும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறை அதை விட ஜாஸ்தியா இருக்கு. இப்போ உலகமையா அடிக்கடி சொல்லுவாங்க, கண்ணுல இருக்கக்கூடிய தூசியை துடைக்கிறதுக்கு கைக்கு தான் நமக்கு அதிகாரம் உண்டு, அல்லது கையை வச்சுதான் துடைக்க முடியும். ஆனால் கையில ஏற்கனவே ஒருபட்ட அழுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இருக்கிற கண்ணை ஒரு தூசியா இருந்துச்சு அதை டேமேஜ் பண்ணி கண்ணை ஆபரேஷன் பண்ற அளவுக்கு ஆயிரும். அப்ப கை வந்து சுத்தமா இருக்கணும். அதுதான் அதே மாதிரி மத்தவங்களை குறை சொல்லும் போது பாருங்க, 3 விரல் நம்மளை நோக்கி இருக்கும். ஒரு சுட்டி காமிச்சு பாருங்க, நீங்களே கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு விரல் ஆள்காட்டி விரல் முன்னாடி இருக்கும், 3 விரல் நம்மளை பார்த்துருக்கும், நடுவிரல் நடுவுல அப்படி நேரம் நிற்கும், அதாவது கட்ட விரல். அப்ப 3 முறை நம்மளை பார்க்கணும். நடுவிரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன், தீர்ப்பு கரெக்டா பார்ப்பா அப்படிங்குது. அப்ப முன்னாடி இருக்கிற விரல் முன்னாடி காமிக்குது அந்த நீட்டி இருக்கிற விரல். அப்ப 3 முறை நம்மை பார்த்தால் நம்ம ஒரு முறை பின்ன மத்தவங்களை பார்க்கலாம் குறை சொல்றதுக்காக. அப்ப ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மேன்மைக்கே மனம் உயரும். பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பமது வந்த போதும் நன்மைக்கேயாம். நல்லா கவனிச்சு பாருங்க, இதான் மகரிஷியோட ஹைலைட்டே இந்த இடத்துல தான் வருது. அதாவது பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பமது வந்த போதும் நன்மைக்கேயாம். அது எப்படி நன்மைக்கு? செய்த பாவம் போச்சு. நம்மளுடைய இப்போ நம்ம செஞ்ச பாவம், நம்ம மட்டும் இல்ல, நம்மளுடைய முன்னோர்கள் இல்லையா, இப்படி தலைமுறை வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய செயலுடைய விளைவு
நமக்கு வந்து ஏதோ ஒரு துன்பம் மூலமா தான் அனுபவிக்கணும். அப்ப அந்த துன்பம் எப்படி வரும்? ஒருத்தர் நம்மளை வந்து திட்டணும், நம்மளை வந்து ஏதாவது கோவப்படணும், நம்மளை உணர்ச்சி தோன்ற மாதிரி ஏதோ பேசணும். அப்ப அப்படி பேசும்போது நமக்குள்ள ஒரு நமக்கு அந்த பாவம் போகும் அப்படிங்கிற அந்த செயல் மூலமா தான் போக முடியும். அப்ப அவர் நன்மை தானே செய்யறாரு. அவரு அந்த துன்பத்தை போக்குறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. அப்ப எப்படி அது வந்து தீமையாகும்? அது நன்மை தானே. அந்த பாயிண்ட்ல வந்து மகரிஷி வந்து சொல்ல, தன் குற்றம் குறைகள் தம்மை தன்முள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும். ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மேன்மைக்கே மனம் உயரும். பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கே யாம் செய்த பாவம் போச்சு நாம் கண்ட தெளிவு இது வாழ்த்தி வாழ்வோம். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் மன்னிக்கிறது மட்டும் இல்லாம வாழ்த்தணுமா. அதுக்கு வந்து என்ன இன்னொரு அடுத்த இது பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கவிதை வந்து 2 ஸ்டான்ஸால இருக்கக்கூடியது, 8 8 16 வரை இருக்கும். அதனுடைய 2வது இது, முள் எடுத்து ஒருவர் மீது குத்த, அத முதல் 8 லைன். அது ஒரு முள் எடுத்து ஒருவர் மீது குத்த முனிவர் எனினும் துன்பம் நிச்சயமாம். அவர் முனிவரே இருந்தா கூட அவருக்கு உடல்ல ஒரு துன்பம் வருமா இல்லையா? மனசளவுல அவர் வந்து உலக இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து துறவு நிலையில இருந்தா கூட அவருடைய இது வந்து பாத்தீங்கன்னா உடல் அப்படிங்கிறது ஒரு வலி அப்படிங்கிற துன்பத்துக்கு வருமா வராதான்? முள் எடுத்து ஒருவர் மீது குத்த முனிவர் எனினும் துன்பம் நிச்சயமாம். எல்லளவும் பிற தீங்கு நினையா ஞானி. அவர் எல்லளவுனா எவ்வளவு சிறுசா இருக்கும். அவர் சிறுசு அப்படிங்கிறத அதை விட சிறுசு எதுவுமே கிடையாது. அதை விட கம்மியான அளவு கூட தீங்கு நினைக்க மாட்டாங்களாம். எல்லளவும் தீங்கு நினையா ஞானி. ஞானி எனினும் அவர் துன்ப அலை சாபமாகும். அவர் உடல்ல இருந்து வரக்கூடிய ஒரு அலை வந்து சாபமா மாறும். உள் உணர்ந்தோர் அது கூட நிகழா வண்ணம் ஒருத்து அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள். பாருங்க, மன்னிக்கிறதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போறாரு மகரிஷியோடது. அதான் மகரிஷியோட உள்ள சிறப்பு என்னன்னா, உள் உணர்ந்தோர் அது கூட நிகழா வண்ணம். இப்ப அந்த உடல்ல இருந்து கூட ஒரு துன்ப அலை பேரக்கூடாது. அப்ப அது பேலன்ஸ் பண்ணதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, வாழ்த்து அப்படிங்கிறது, ஒரு குடத்துல தண்ணி இருக்குங்க, அது வந்து கலங்களா இருக்கு, மண்ணா இருக்கு, அதை வந்து சுத்தம் பண்ணணும். இந்த குடத்தை வந்து நீங்க வந்து வெளியில கொட்டக்கூடாது, சரிங்களா? வேற எப்படி பண்ணனா அது சுத்தமாகும்? குடத்துல இருக்கக்கூடிய தண்ணியை சுத்தம் பண்ணணுங்க. குடத்துல அடியில வந்து கொஞ்சம் மண்ணு ஒரு தூசியமா இருக்கு. எப்ப அந்த தண்ணியை சுத்தம் பண்ணணும்? இது கேள்வி. அப்புறம் அந்த கவிதைக்கு வரலாம். என்ன பண்ணா அந்த தண்ணி சுத்தமாகும்? தண்ணியை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, அதாவது அந்த தண்ணி கீழே கொட்டக்கூடாது. என்ன பண்ணா தண்ணி சுத்தமாகும்? பதில் போடலாம். நீங்க சாட் பாக்ஸ் பார்த்துட்டு இருக்க, நீங்க உங்களுடைய பதில் போடலாம். குடத்துல இருக்கக்கூடிய தண்ணி சுத்தம் பண்ணணும், தண்ணியை கீழே ஊத்தக்கூடாது, ஆனா தண்ணி சுத்தமாகணும். என்ன பண்ணா சுத்தமாகும்? பாவப்பதியும் போக்கு முறைகள் சப்ஜெக்ட் கேட்டிருந்தீங்கன்னா அதுல இருந்து சிந்திச்சீங்கன்னா வரும். வாழ்வளமுடன் பதில் போடலாம். ஒரு குடத்துல தண்ணி சுத்தம் இல்லாம இருக்குது, அதை சுத்தம் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? கிரேட். நல்ல தண்ணியை திரும்ப ஊத்துனா போதும், அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு ஆள் சொன்னாலும் எல்லாரும் சொல்ல மாதிரி நினைச்சுக்கிறேன். வாழ்வளமுடன். நல்ல தண்ணி என்ன செய்யலாம்? ஒரு டேப்புக்கு அடியில போய் அந்த குடத்தை வச்சுட்டு நல்லா போர்ஸ் தண்ணி திறந்து விட்டீங்கன்னா அது வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேல ஃபுல்லாவே பியூர் ஆயிருமா? அந்த கம்ப்ளீட்டா அந்த தண்ணி ஃபுல்லா ரீப்ளேஸ் ஆயிருமா? நல்ல தண்ணீர் ஊற்றி அதில் ஊட்டுவதால் சரியாயிரும். கிரேட், வாழ்வளமுடன். சோ அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை மன்னிக்கிறதோட மட்டும் இல்லாம வாழ்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா வந்து நம்மகிட்ட இருந்து சாபாலை அப்படிங்கிறது போகவே போகாது. கொல்லன்பா இக்குணத்தை பாருங்க, நமக்கு ஒரு கமாண்ட் அல்லது ரெக்வெஸ்ட் கொடுக்கிறார் மகரிஷி, சரிங்களா? கமாண்ட் எடுத்துக்கலாம் அல்லது ரெக்வெஸ்ட் எடுத்துக்கலாம், அன்பு வேண்டுகோளா எடுத்துக்கலாம். கொல்லன்பா இக்குணத்தை மெய்விளக்க குழுவினிலே உண்மை உறுப்பினர் நீ ஆனால். இப்ப ஐயா மாதிரி ஆட்களுக்கு இந்த வார்த்தையோட தெரியும். மெய்விளக்க குழு அப்படின்னா மெய்விளக்க தவ மையம் அப்படிங்கிறதுதான் முன்னாடி நம்மளுடைய மன்றத்தோட பேர் இருந்துச்சு. இப்பதான் நமக்கு வந்து மனவளக்கலை தவ மையம் இந்த மாதிரி இது மாதிரி இருக்காங்க இல்லையா? ஸ்கை சென்டர்ஸ் இந்த மாதிரி பேர் மாதிரி இருக்காங்க. முன்னாடி வந்து மெய்விளக்க தவ மையம் தான் இருந்துச்சு. அப்போ கொல்லன்பா இக்குணத்தை, இந்த குணத்தை என்ன செய்யணும்? மன்னிக்கிறது. அதாவது ஒருத்தர் நமக்கு துன்பம் கொடுக்கும்போது மன்னிக்கிறது. 2வது வந்து மன்னிக்கிறதோடு மட்டும் நிறுத்தக்கூடாது, வாழ்த்தணும் அப்படிங்கிறாங்க. யார் வாழ்த்தணும் அப்படிங்கிறாங்க? கொல்லன்பா இக்குணத்தை மெய்விளக்க குழுவினில உண்மை உறுப்பினர் நீ ஆனால். மனவளக்கலை பயிற்சி எடுத்த ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிறது நீ உண்மையா இருந்தால், இது நான் சொல்லல,
மகிழ்ச்சி சொல்றாங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். ஏன் வாழ்த்த வேண்டும்? இப்ப அந்த வாழ்த்த வச்சே நம்ம போலாம். சரிங்களா? இப்ப நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். மாற்றம் வேணுமா வேண்டாமான்னு கேட்டா ஆமான்னு சொன்னீங்க. ஏன் வர வேண்டும் அப்படின்னா நம்ம கிட்ட முன்னேற்றம் வர்றதுக்கு, நெகட்டிவான விஷயம் குறையிறதுக்கு, பாசிட்டிவான விஷயம் கூடுறதுக்குன்னு சொன்னீங்க. நானும் அதுல சில கருத்துக்கள் ஷேர் பண்ணேன். அப்புறம் எங்க வரணும் அப்படின்னு கேட்கும்போது நம்மிடமா பிறரிடமா அப்படின்னு நம்மிடம் தான் வரணும்னு சொன்னீங்க. நானும் அந்த இது அது சம்பந்தமா தான் ஷேர் பண்ணேன். அடுத்ததுல உள்ளுக்குள்ள வரணுமா வெளியில வரணுமா? அதுவும் நம்மிடம்னா உடலும் நம்ம தான் இல்லையா? அந்த கருவிதான். அப்போ உள்ளுக்குள்ள வரணும். அப்படி வந்தாலும் நமக்கு வந்து எந்த விஷயம் நமக்கு அதிகமா நம்மள ரோல் பண்ணிக்கிட்டோம்னா பழக்கம் அப்படிங்கிற விஷயம் தான். ஆனா விளக்கம் கேட்கிறோம். ஆனா பழக்கம் தான் நமக்கு ரோல் பண்ணுது. அப்போ புதுசா ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டோம்னா அந்த பழக்கம் நம்மளை ரோல் பண்ணும். அப்போ விளக்கம் பழக்கமா வரணும். எது வேணும்? நமக்கு பயிற்சி அப்படிங்கிறது வேணும். அப்ப அந்த பயிற்சி ரெகுலரா பண்ணிட்டே வரும்போது நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அது அகத்தாய்வு அப்படிங்கிறது பண்ணும்போது என்ன நடக்கும்? நமக்கு துன்பம் தர்ற கூட மன்னிச்சு வாழ்த்தக்கூடிய ஒரு தன்மை வரும். அப்படி வாழ்த்துறது நமக்கு பலன் அதிகமா, பிறருக்கு பலன் அதிகமா? வாழ்த்துவதால் பிறருக்கு நன்மை அதிகமா, நமக்கு நன்மை அதிகமா? வாழ்த்தப்படுபவர், வாழ்த்து கூறுபவர் யாருக்கு வந்து நன்மை அதிகம்? அதான் நமக்கா அப்படின்னு போட்டுக்கொண்டே அது வந்து வாழ்த்துறவர் நம்மளா இருந்தா அதிகமான நன்மை யாருக்கு? நமக்கா பிறருக்கா? அத நாம வாழ்த்துறோம்னு வச்சுக்கோங்களேன் மத்தவங்கள. சரி. எப்படி? ஓகே நமக்குங்கிறது ஓகே. ஓகே கரெக்ட். நமக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க கரெக்ட் தான். எனக்கு எல்லாம் பயிற்சி எடுத்தவங்க கரெக்டா தெரியும். இப்போ அது எப்படிங்கிறத சொல்லுங்க. பிறருக்கு போகிற நன்மையை விட நமக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி? அது கேட்கிறவங்க தானே பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஓகே. இன்னும் கூட நமக்கு அந்த வாழ்த்தும் பயணம் சப்ஜெக்ட் சொல்லும்போது சொல்லியிருப்பாங்களே, வாழ்க வளமுடன் வார்த்தையோட இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே, எப்போ வாழ்த்தணும், எப்படி வாழ்த்தணும், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும்போது நம்மிடம் இருந்து ஒரு வில்லுல இருந்து அம்பு கிளம்பும் போது வில்லுல ஒரு ஜெர்க்கு கொடுத்துட்டு தான் அந்த அம்பு போய் தைக்குது. அலை இயக்கம். ரைட். இன்னும் கூட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சிம்பிளான விஷயம் பட் முக்கியமான விஷயம். வாழ்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இல் அப்படிங்கிற டச் பண்ணும்போது நமக்கு என்னங்க நடக்குது? சயின்டிபிக்கா உள்ள விஷயம், சிம்பிளா விஷயம் தான், பேசிக்கான விஷயம், ஆனா முக்கியமான விஷயம். வாழ்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மேலானத்துல போய் டச் பண்ணும்போது நம்மளுடைய பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுதா இல்லையா? அந்த அந்த மாதிரி நம்ம வந்து தத்துவத்தோட சேர்ந்து சயின்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டா தான் அது மக்களுக்கு ரீச் பண்ண முடியும். நமக்கும் வந்து அந்த இது மேல ஒரு பிடிப்பு வரும். ஸோ ஓகே வைப்ரேஷன் அதெல்லாம் ஓகே தான். ஆனா என்ன சயின்டிபிக்கா உள்ள விஷயம், நமக்கு வந்து மேல் எண்ணத்துல அந்த இல் அப்படிங்கிற டச் பண்ணும்போது என்ன நடக்குது? நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய சுரப்பிகள் தூண்டப்படுது. அப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலை கிடைக்கும். சிந்தனை ஆற்றல் கூடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ அதனால நமக்கு வந்து வாழ்த்தும் போது நன்மை யாருக்கு அதிகம் அப்படின்னா பிறரை விட நமக்கு தான் அதிகம். அப்ப நம்ம வாழ்த்துறதை வந்து யோசிக்கலாமா? வாழ்த்துறதை நம்ம யோசிக்கலாமா? நமக்கு வந்து ஒருத்தர் துன்பம் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து வாழ்த்தும் போது நமக்கு மனோன்மணி அந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் இதெல்லாம் வந்து அது இன்னொரு வார்த்தையில சொல்லப்போனா மனோன்மணின்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் தூண்டப்பட்டது. அப்ப எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். நம்ம வந்து வாழ்த்துறோம், உண்மையாகவே வாழ்த்துறோமா? ஒரு நாளைக்கு எத்தனை பேரை வாழ்த்துறோம்? எத்தனை முறை வாழ்த்துறோம்? நம்ம இதெல்லாம் ஒரு அகத்தாய் மாதிரி எடுத்துக்கலாங்க. சோ இத வந்து நம்ம வாழ்த்துறத நம்ம வந்து நமக்கு துன்பம் தர்றவங்கள வாழ்த்துறோமா? அல்லது உண்மையிலே உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள தவ முடிவுல வாழ்த்தணும்னு நினைக்கும் போது அவருடைய உருவத்தை நினைச்சு உண்மையாகவே வாழ்த்துறோமா? இது ஒரு சுய சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வாழ்த்துறீங்களா இல்லையா நான் கேட்கல. நீங்க உங்களுக்குள்ள ஒரு அகத்தாய் மாதிரி எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். சரி. எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டோம். ரைட். காலத்திற்கேற்ற மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு மகரிஷி இன்னொரு கவிதை கொடுக்குறாங்க. இது மாற்றங்கள் பேஸ் பண்ணியும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்த்து அதாவது மாற்றங்களை பேஸ் பண்ணி தான் இது ஃபுல்லாவே பேசிக்கிட்டு இருக்கிறோம். தொன்று தொட்டு மனித இனம் வாழ்ந்து கண்ட அறிவு தொடராக அவ்வப்போ தெளிந்த வரை கருத்தும் நன்று தீது எனும் பிரிவில் செயல் ஒழுங்கும் கண்டோம். தொன்று தொட்டு மனித இனம் வாழ்ந்து கண்ட அறிவு தொடராக அதாவது ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் தொன்று தொட்டு மனித இனம் வாழ்ந்து கண்ட அறிவு தொடராக அவ்வப்போ தெளிந்த வரை கருத்தும்
நன்று தீது எனும் பிரிவில் செயல் ஒழுங்கும் கண்டோம். அப்போ வாழ்ந்து கண்ட அறிவு தொடராக ஒரு தெளிவு வந்திருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய கருத்து நன்று தீது என்ன நம்ம செயல் செஞ்சு அது மூலமாக ஒரு ஒழுங்கு கண்டோம். நாடு காலம் இடம் பொருட்கள் உற்பத்தி, நாடு காலம் இடம் பொருட்கள் உற்பத்தி கொப்ப என்றென்றும் எவ்விடத்தும் எக்காலத்திற்கும் ஏற்றதாக எக்கருத்தும் எம்முறையும் அமையா. நல்லா கவனிச்சு, மகரிஷி அவரை மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு சயின்டிஸ்ட், அவரை மாதிரி ஒரு கவிஞர், அவரை மாதிரி ஒரு என்ன சொல்ற ஒரு ரிசர்ச் ஸ்காலர், ஒரு பிலாசபர், ப்ரொஃபசர், இந்த மாதிரி எந்த வார்த்தையில சொன்னாலும் அதுக்கு மேலதான் குரு, நம்முடைய குரு. சரிங்களா? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 வார்த்தையில சொல்றோம். நாடு காலம் இடம் பொருட்கள் உற்பத்தி இது கொப்ப என்றென்றும் எவ்விடத்தும் எக்காலத்திற்கும் ஏற்றதாக எக்கருத்து எம்முறையும் அமையா. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் இப்போ நமக்கு நடைமுறைக்கு ஒத்து வராதுங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கோமே, அப்ப எப்படி அது ஒத்து வரும்? நாடு காலம், நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும், காலத்துக்கு காலம் வித்தியாசப்படும், இடத்துக்கு இடம் வித்தியாசப்படும், பொருட்கள் உற்பத்தி இருக்கப்ப என்றென்றும் எவ்விடத்தும் எக்காலத்துக்கு ஏற்றதாக எக்கருத்தும் எம்முறையும் அமையாது. அப்ப அன்றன்று பொருந்தும்பாறு அறிஞர்கள் நம் வாழ்வில் அறிவு விளக்கம் தருவார். இப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் யாரோ சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம மகரிஷியோட கருத்துக்களை பேசிட்டு இருக்கோம் இல்லையா? சொல்ல முடியாது நாளைக்கு யாரோட கருத்து வரும்ட்டு. ஆனா குருவோட இது எவர் லாஸ்டிங் நம்ம இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இவர் எந்த காலத்துக்கு பொருந்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. எவ்வளவு நாள் அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அதனால இதை தாண்டி ஒரு கருத்து வருமாங்கிறது ஆனா நம்ம கேரண்டியா சொல்ல முடியாது. வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்னுடைய சிற்றறிவு கேட்டு இதை தாண்டி ஒருத்தர் சொல்றது ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி வந்தா நம்மளுடைய காலத்துக்கு அப்புறம் ஒருவேளை வந்தாலும் வரலாம். நம்மளுடைய காலத்துக்குள்ள அந்த இதை விட தாண்டி ஒரு சிந்தனை ஒருத்தர் சிந்திக்கிறதுக்கு ரொம்ப அதிசயம்தான் அது. சோ அன்றன்று பொருந்துமாறு அறிஞர்கள் நம் வாழ்வில் அறிவு விளக்கம் தருவார் என்றும் ஏற்று அறிவு விளக்கம் தருவார் ஏற்று நலம் காண்போம். அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப மகரிஷி நம்மளுடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லையா? நவயுகத்துக்கு ஏற்றபடி நான் என்ற நிலையறியும் மார்க்கம் மீது சாந்தி யோகத்துல சொல்றாரு இல்லையா? நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தியாகம் பண்ண விட்டுட்டு போக வேண்டாம் இல்லையா? நவயுகத்திற்கு ஏற்றபடி வாழ்க்கையோட நான் என்ற நிலையறியும் மார்க்கம் மீது கடைசியில முடிப்பாரு பாருங்க. அந்த வரையும் இந்த வரையும் யோசிச்சு பாருங்க, பொருத்தமானதா இருக்கும். சோ தொன்று தொட்டு மனித இனம் வாழ்ந்து கண்ட அறிவு தொடராக அவ்வப்போது தெரிந்த வரை கருத்தும் நன்று தீது எனும் பிரிவில் செயல் ஒழுங்கும் கண்டோம். நாடு காலம் இடம் பொருட்கள் உற்பத்தி கொப்ப என்றென்றும் எவ்விடத்தும் எக்காலத்திற்கும் ஏற்றதாக எக்கருத்தும் எம்முறையும் அமையா. அன்றன்று பொருந்தும்பாறு அறிஞர்கள் நம் வாழ்வில் அறிவு விளக்கம் தருவார் ஏற்று நலம் காண்போம். சிறந்த பண்பாடு பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவு கொவ்வா பல செயல் கடமை மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். ஒடுக்கம் அது துன்பமிலா அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையாகும். பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவுக்கு ஒவ்வா பல செயல் கடமை மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க, பேசுனதே செஞ்சதே செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அது பழக்கம், இதை மாத்தி செய்ய முடியாது. ரெண்டாவது நான் அந்த காலத்துல இருந்தே அப்படின்னு ஏதாவது டைலாக் பேசிட்டே இருப்பாங்க. அது நல்ல விஷயமா இருந்தா ஓகே, எடுத்துக்கலாம். அது நமக்கு இப்போதைக்கு ஒத்து வரலன்னா நம்ம என்ன செய்யலாம்? பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவு கொவ்வா, பகுத்தறிவு ஒத்துக்கிட மாட்டேங்கி பல செயல் கடமை மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். பண்பாடு அப்பதான் வளருங்க. நம்ம இப்போ உள்ள இதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி யோசிக்கணும். மற்றவங்களுக்கும் நமக்கும் தீமை வராத அளவுக்கு, நன்மை தர்ற அளவுக்கு. ஒழுக்கம் அது, ஒழுக்கம்னா என்னது? துன்பம் எழா அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையாகும். துன்பம் எழா அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து, உணர்ச்சி தான் இந்த அளவு முறையை மீறதுக்கு காரணமா இருக்கு. அதை சீர் செய்து கொண்டா வாழ்ற முறை ஒழுக்கமாக இருக்கும். அழுக்காறு அவா வெகுளி ஆகாது போக்கி, அழுக்காறு அவா வெகுளி இது மகரிஷி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இது திருக்குறள்ல வரக்கூடிய ஒரு இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அது மகரிஷி 4 வார்த்தை வரும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், இதுல 3 மட்டும் எடுத்திருக்காங்க. அழுக்காறு அவா வெகுளி ஆகாது போக்கி அன்பு இரக்கம் தொண்டு தவம் அறிவின் விழிப்பு ஏற்போம். அழுக்காறு அவா வெகுளி ஆகாது போக்கி, இதெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு ஆகாது. இதை போக்கிட்டு எதை கொண்டு வரணும்? நல்ல தண்ணிய, தேவையில்லாத தண்ணிய நல்ல தண்ணிய மாத்த செய்யணும். ரீப்ளேஸ் த வாட்டர் பை த
குட் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், அறிவின் விழிப்பு ஏற்போம். பழுத்து அறிவு முழுமை பெறும் பர உணர்வு கிட்டும். அப்படி செஞ்சா என்ன ஆகும்? நம்மளுடைய பணம் பழுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? கீழே விழுந்துரும். அது வந்து சாப்பிடக்கூடிய அளவுல மாறிடுதா இல்லையா? பழுத்து அறிவு முழுமை பெறும் பர உணர்வு கிட்டும். பற்றறிந்து பலன் உணர்ந்து பண்புடனே வாழ்வோம். அப்ப நம் பற்று எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத அறிந்து உலகத்துல மற்றவங்க கூட, உறவுகள் கூட, பொருட்கள் கூட எந்த அளவுக்கு பற்று இருக்கணும் அறிந்து பலன் உணர்ந்து, அதனால பலன்கள் நமக்கு மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து பண்புடனே வாழ்வோம். பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவு கொவ்வா பல செயல் கடமை மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். ஒழுக்கம் அது துன்ப மேலா அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையாகும். அடுக்காறு அவா வெகுளி ஆகாது போகும். தொண்டு தவம் அறிவின் விழிப்பேற்பம் பழுத்தறிவு முழுமை பெறும் பர உணர்வு கிட்டும். பற்றறிந்து பலன் உணர்ந்து பண்புடனே வாழ்வோம். உய்யும் வழி. ரொம்ப எக்ஸலண்டான ஒரு கவி. தவமுறையும் அறநெறியும் பற்ற தற்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். தவமுறைன்னா நமக்கு தெரியும், 9 வகையான தவங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அறநெறின்னு என்னங்க? ஒழுக்கம், கடமை, ஈகை. இதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அறநெறியும் பற்ற தற்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். தற்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். இது இப்படி படிக்கத்தான் நமக்கு வந்து அது போகும். பாவ வினைகள் புதிது எழா. பாவ பதிவுகள் புதுசா நமக்கு வந்து வராது. சரிங்களா? பாவ வினைகள் புதிது எழா. முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருளும் காணும். இது புதுசாவும் வராது. ஏற்கனவே செஞ்ச பதிவுகளும் விதைக்காத விதை முளைக்காது. பாத்தீங்களா? அது விருட்சமா மாறாது. ஆனா விதைச்சாதான் மாறும். அப்ப விதைக்காத விதை மாறி அது செயலிழந்து போகும். முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருளும் காணும். சிவநிலையை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. சிவநிலையை சீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் எண்ணி பாரீர். மகிழ்ச்சி கேட்கிறாங்க நம்மகிட்ட. சீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. அப்ப தவமுறையும் அறநெறியும் பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். பாவ வினைகள் புதிது எழா. அதாவது ஆகாமி கர்மம் அப்படிங்கிறது வராது. முன்னம் செய்த பதிவுகளும் பிரார்த்தம் சஞ்சிதம் அப்படிங்கிறதும் மறைந்து மெய்ப்பொருளும் காணும். சீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் எண்ணி பாரீர். கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்னு கேட்கிறாரு. நினைச்சு பார்ப்போம். இதை தவிர்த்து வேற ஏதாவது வழி இருக்குமாங்க? இருக்காது. உலகிணைந்த ஆட்சி முறை கல்வி வேண்டும். நிறைவாக இது வந்து பெரிய கவிதைங்க, 2 பக்கத்துக்கு வருது. அதுல கடைசி ஸ்டான்ஸாக்கு முந்தின ஸ்டான்ஸா மட்டும் எடுத்திருக்கிறேன். இந்த கவிதையெல்லாம் நீங்க வேற ஒண்ணும் இல்ல, நான் அந்த கவிதை நம்பர் டைப் பண்றதுக்கு எனக்கு மறந்துட்டேன். ஞானமும் வாழ்வும் புக்ல அதுல வந்து பாதி வந்து டெக்ஸ்டாவும் பாதி இது கவிதையாவும் இருக்கும். இது கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். எல்லாருமே மூத்த பேராசிரியர் முதன்மை பேராசிரியர் வேதசுந்தரி ஐயா வந்து அவர் மட்டும் இல்ல, நிறைய ஆசிரியர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா நான் எம்ஆர்சிக்கு போகும்போது அவர் பேசும்போது இந்த புக்கை வந்து கட்டாயம் நீங்க உங்க கையில வச்சுக்கோங்க, கண்டிப்பா அப்பப்போ படிங்க அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் படிக்கிற பழக்கம் உண்டு. இந்த ஞானம் வாழ்வும் நான் அடிக்கடி ரெஃபர் பண்றேன். அதுவும் இந்த மாதிரி இது ஷேர் பண்ணும்போது அந்த புக்கு, அப்புறம் ஞானக்களஞ்சியம் பாகம் 1, 2 இதெல்லாம் எடுக்கிறேன். ஏன்னா ஒரு கவிதை அப்படிங்கிறது ஒரு நாளுக்குள்ள பேசக்கூடிய விஷயம் இருக்குது. என்னுடைய சிற்றறிவு எட்டுல அளவுல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பையா மாதிரி ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு கிடைச்ச அனுபவத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ நில உலகில் மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும். பாருங்க, நமக்கு வந்து உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 பணக்காரங்க இருக்கிறாங்க, நம்பர் 1 அறிவுல கூடினவங்க, நம்பர் 1 புகழ்ல கூடினவங்க தான் அதாவது மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு நமக்குள்ள அடிக்கடி அந்த எண்ணம் வரும். இப்படி வரும்போது நீங்க ஒண்ணும் இல்லை, அவங்க போய் நேர்ல போய் பேட்டி கேட்டோம்னு வச்சுக்கோங்க. 10 டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பணக்காரங்க லிஸ்ட்ல அவங்கள போய் நேரடியா போய் நீங்க நிறைவாக இருக்கிறீங்களா, அமைதியாக இருக்கிறீங்களா, முழு சந்தோஷத்தோட இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க?
கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில சின்ன குறையாவது கண்டிப்பா அவங்களுடைய மனசுக்கு வரும். அப்போ உலகத்திலே அதிகமான பணம் வச்சிருக்கவங்க தான் நிறைவு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குன்னா, அப்போ அவங்க வந்து சந்தோஷமா இருந்திருக்கணுமே. ஏன் இல்ல? சரி படிச்சவங்க தான் அதிகமா சந்தோஷமா, படிச்சவங்க தவறு பண்றவங்க இருக்காங்க இல்லையா? சரி பேர் புகழோட இருக்கிறவங்க தான் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா, அவங்கள்ட்டயும் அந்த குறைகள் இருக்கு. அப்ப எதுதான் உண்மையான நிறைவு, அமைதி கொடுக்கும்? நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ நில உலகில் மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும். தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே அப்படின்னு ஒரு பாடல் வரும் பாத்தீங்களா? நம்ம 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 கிட்ட இருக்கிற மாதிரி உணர்வு தானே மத்தவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு நினைச்சாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நான் யார் அப்படிங்கிறது பேசக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, அது உணரக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு தத்துவம், அது நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான மிக முக்கியமான ஒரு விஷயம். எனக்குள்ள அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிற இறைவன் எல்லாவற்றுக்கும் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கான். எல்லாவற்றிலும் வந்து உணர்வுகளாக அந்த உருவங்களாக வெளிப்படக்கூடிய அனைத்துமே இறைவன் தான் அப்படிங்கிற உணர்ந்துட்டா, அப்ப பிறர் துன்பம் கொடுக்கணுங்கிற எண்ணம் வருமா? அப்ப நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ நில உலகில் மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும். குறைகாணும் பழக்கத்தை விட்டுவிட்டு குறைகாணும் பழக்கத்தை விட்டுவிட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும். 4 நாள் வீட்டுல வந்து சாம்பார், புளிக்குழம்பு, இந்த மாதிரி ரசம், இந்த மாதிரி நல்லா டேஸ்டா வச்சிருப்பாங்க. இது என்னையும் சேர்த்தா நான் இந்த இதுல இருக்கிறேன். அதுல என்னைக்காவது ஒரு நாள் பாராட்டணும் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்குதா? பெரும்பாலும் 90% வந்து இல்ல அப்படிங்கிறது தான் பதிலா இருக்கும். நீங்க சொல்லணும் கூட இல்ல, மனசுல இருக்கக்கூடிய இங்கேயே தெரியுது. ஆனா ஒரே ஒரு நாள் உப்பு கூடிட்டு அல்லது ஒரு காரம் கூடிட்டுன்னா நமக்கு உடனே அது வாயில வருது பாத்தீங்களா சொல்லணும்ட்டு. இது என்ன காரணம்னா குறை அங்க இல்ல, நம்ம கிட்ட இருக்குது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைய நம்ம அவங்க மூலமா வெளிப்படுத்துறோம். அந்த உணவு மூலமாக வெளிப்பட்ட மாதிரி நினைச்சுக்கிடுறோம். ஆனா உண்மையில குறை எங்க இருக்குன்னா, அந்த உணவுடையோ அவங்க செஞ்சு கொடுத்தவங்ககிட்டயே இல்ல, நம்ம கிட்டதான் இருக்கு. குறை காணும் பழக்கத்தை விட்டு நல்ல குணங்களையே பாராட்டு பண்பு கொள்ள வேண்டும். உறைவிடமும் உணவும் பால் உறவும் மதிப்போடு உழைத்து பெற்ற அளவு டைம் பார்க்காம பேசிட்டேன். பால் குளம்னு இந்த கொஞ்சம் நிறுத்திடுறேன் இப்போ கொஞ்ச நேரத்துல. குறைகாணும் பழக்கத்தை விட்டு நல்ல குணங்களையே பாராட்டு பண்பு கொள்ள வேண்டும். உறைவிடமும் உணவும் பால் உறவும் மதிப்போடு உழைத்து பெற்ற அளவு முறையோடு துய்க்க வேண்டும். உறைவிடமும் உணவும் பால் உறவும் மதிப்போடு உழைத்து பெற்று அளவு முறையோடு துய்க்க வேண்டும். மறைபொருளா மெய்ப்பொருளை அறிய அருட்குருவை மதித்து தவம் அறம் கற்று பற்றி வாழ வேண்டும். சரிங்களா? சோ உறைவிடம், உணவு, பாலுறவு மதிப்போடு உழைத்து பெற்ற அளவு முறையோடு துய்க்க வேண்டும். மறைபொருளா மெய்ப்பொருளை அறிய அருட்குருவை மதித்து தவம் அறம் கற்று பற்றி வாழ வேண்டும். இந்த இதோட நிறைவாகுதுங்க. கொஞ்சம் டைம் அதிகமா இருக்க மன்னிக்கவும். வாழ்வோருடன் வாழ்க்கை நல சங்கல்பம். உடல் நலம், அறிவு, உயர்ப்புகள், செல்வம், கடமை இவற்றில் யான் கருத்தோடு உயர்வேன். மகிழ்ச்சி வந்து ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவருக்குள்ள செய்து கொண்ட அதாவது கடன் இல்லாம வாழ்வேன் ஒரு சங்கல்பம் உண்டு. அதை சொல்லி பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்த்துட்டாரு. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு நடுத்தருக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாரு. அவர்கிட்ட இருந்து அவ்வளவு பொருட்களும் போயிட்டு. அப்ப என்ன நம்ம தப்பு பண்ணோம்னு யோசிச்சு பாக்குற. கடன் இல்லாம வாழ்வேன்னு நம்ம சொல்லியிருக்கோம் தவிர நல்ல வசதியா வாழ்வேன், நல்ல செல்வத்தோட வாழ்வேன் அப்படின்னு நம்ம சொல்லலையே. அப்ப நம்ம சங்கல்பத்தை மாற்றி சொல்லணும். உடல் நலம், அறிவு, உயர்ப்புகள், செல்வம், கடமை இவற்றில் யான் கருத்தோடு உயர்வேன். வாழ்வேன் வளமுடன் வாழ்நாள் வரைக்கும் வாழ பிறரையும் வாழ்த்தி வாழ்ந்திடுவேன். இந்த சங்கல்பம் நம்மமும் சொல்லிக்கலாங்க. உடல் நலம், அறிவு, உயர்ப்புகள், செல்வம், கடமை இவற்றில் யான் கருத்தோடு உயர்வேன். வாழ்வேன் வளமுடன் வாழ்நாள் வரைக்கும் வாழ பிறரையும் வாழ்த்தி வாழ்ந்திடுவேன் என்ற மகிழ்ச்சியோட சங்கல்பத்தோட இந்த நிகழ்வை, இந்த சிந்தனையை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய அளவில் குருவின் அருளாசியோடு வழங்கியிருக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று கூறி இந்த சிந்தனைக்கு வாய்ப்பு கொடுத்த சேலம் மண்டலத்திற்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உழவன் ஐயா அவர்களுக்கும் ஏனைய தொண்டாற்றி வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை மனதார காணிக்கையாக்கி கொண்டு இந்த சிந்தனையை இத்துடன் நாம் நிறைவு செய்கிறோம். பல்லட மனவளக்கலை மன்ற மரக்கட்டளையின் சார்பாகவும் பொறுப்பாளர் என்ற முறையிலும் நாம் இந்த நன்றிகளை காணிக்கையாக்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வாழ்த்துக்கள் ஐயா. அதாவது மனவளக்கலையிலே நோக்கமே இதுதான், கற்றல், கடைபிடித்தல். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்வுடன் கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன் கேக்குதுங்களா? ஹலோ 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 சண்முகம் ஐயா. இருக்கீங்க பாலமுருகன் ஐயா, வாழ்க வளமுடன். அவர் லைன்ல இல்லையா இருக்கு? சரி, பரவாயில்ல. ஏதோ கட்டாச்சுங்க. சரி, நம்ம நிறைவா இருந்தது. மற்ற பேராசிரியர்கள் இவ்வாறு ஒரு மாடலா எடுத்துக்கலாம். பாலமுருகன் ஐயா, பாலமுருகன் கேட்கல நான் பேசுறது. நல்லா இருந்தது. இதான் கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தலுக்கு நல்ல துணையா இருந்தது. நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து கொடுத்துருக்காங்க. மாதிரி சொன்னேன், ஒரு ஆய்வாளர். நல்ல நம்ம நிறைவா இருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். அவரை வாழ்த்தி அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். மாற்றம் என்ற தலைப்பிலே பல்வேறு கருத்துகளையும் செய்திகளையும் பவர் பாயிண்ட் மூலமாக நமக்கு தெரிவித்தார்கள். விளக்கத்தை பழக்கமாக மாற்ற வேண்டும், அதற்கு பயிற்சி தான் முக்கியம் என்று சொன்னார்கள். தவம், தற்சோதனை, உடற்பயிற்சி, அகத்தாய்வு போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். மன்னிப்பு, வாழ்த்து செய்யும் போது அதிக பலன் பெறுவது நாம் மட்டுமே என்று சொன்னார்கள். தான் மாற்றம் அடையவும் தன் மாற்றம் அடையவும் மாற்றம் வேண்டும் என்று சொல்லி மிக சிறப்பானதொரு சிந்தனை விருந்தை அளித்த பேராசிரியர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு இந்த சிறப்பு சிந்தனை மன்றம் தனது மனதார நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மகிழ்கின்றது. இப்போது நமது மன்ற முறைப்படி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் பாலமுருகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவருடைய அருள்துறை, பொருள்துறை அனைத்தும் வாழ்க வளமுடன். இதுவரை ஆர்வத்தோடு இந்த இணைப்பில் இணைந்து சிறப்பானதொரு சிந்தனை விருந்தை செய்யமெடுத்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நன்றியை காணிக்காக்குகிறோம். இதே போல நாளை மாலை 3 மணிக்கு நடக்க இருக்கும் சிந்தனை விருந்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற நமது அன்பிற்கிணைய முதுநிலை பேராசிரியர் முனைவர் லக்ஷ்மணன் ஐயா, திட்ட இயக்குனர், ஆழியாறு அவர்கள் ஐயுணர்வும் மெய்யுணர்வும் என்ற தலைப்பிலே பேச உள்ளார்கள். அதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது கேள்வி பதில் நிகழ்ச்சி. நாமக்கல் அறக்கட்டளை சார்ந்த திரு ரமேஷ் ஐயா அவர்கள் கேள்விகளை கேட்க, திரு ரவீந்திரன் ஐயா அவர்கள் பதிலளிக்க உள்ளார்கள். அவர்களுக்கு நாம் நமது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பெற்றோர் பெயர், பிறந்த ஊர், குலத்தொழில் யாது? வாழ்க வளமுடன். மகரிஷி அவர்களுடைய தகப்பனார் பெயர் வரதப்ப முதலியார், தாயார் பெயர் சின்னம்மாள் அம்மையார், பிறந்த ஊர் சென்னைக்கு அருகிலுள்ள கூடுவாஞ்சேரி. மகரிஷி அவர்களது குலத்தொழில் நெசவு நெய்தல். வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி கேளுங்கய்யா. மகரிஷி அவர்களுக்கு பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு ஏற்படுத்தியவர்கள் யாவர்? அறிவுக்கண்ணை திறந்து ஆக்கினி தீட்சை வழங்கியவர் யார்? சாந்தியோக தீட்சை தந்தவர் யார்? வாழ்க வளமுடன். மகரிஷி அவர்களுக்கு பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு ஏற்படுத்தியவர்கள் அவரது தகப்பனாரும் மற்றும் முதல் குரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும். அதேபோல அறிவுக்கண்ணை திறந்து ஆக்கினை தீட்சை வழங்கியவர் டாக்டர் கிருஷ்ணாராவ் அவர்கள். சாந்தியோகம் தீட்சை தந்தவர் பரஞ்சோதி மகான் அவர்கள். வாழ்க வளமுடன்.